ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது வெஜிடேரியன்களுக்கு ஏற்ற மஷ்ரூம் பிரியாணி அல்லது காளான் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாக்கெட் காளான் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இதனுடைய விலை ஒரு பாக்கெட் வந்து 45 ரூபாய். காளானை வாஷ் பண்ணி இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 5 அல்லது 6 தக்காளி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி 1 கப் அளவு எடுத்து வச்சுக்கோங்க, ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் சோயாபீன்ஸ், 1 கப் அளவு பூண்டு, 1 கப் இஞ்சி, 5 அல்லது 6 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இது கூட தேவையான அளவு காய்கறி, கேரட், பீன்ஸ் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவு தயிர், 1 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தாங்க பிரியாணி செய்ய போகிறோம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இது செவந்ததும் நாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மசாலாவை வதக்கணுங்க. அப்போ தான் பிரியாணி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். மசாலா ஸ்மெல் எதுவுமே இருக்காது. வதங்கினதுக்கு பிறகு நாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. இந்த அளவு வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சதுக்கு பிறகு நாம் எடுத்து வச்சிருக்கிற காளான், நறுக்கி வச்சிருக்கிற கேரட், பீன்ஸ் இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற பச்சை பட்டாணியும் இதோட சேர்த்துக்கோங்க. சோயா பீன்ஸ் வேணும்னா இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதங்கணுங்க. அதுக்குள்ளே நாம் அரிசியை ரெடி பண்ணிடலாம். நாம் எந்த அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த அரிசியை முன்னாடியே நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது வதங்கினதுக்கு பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரை இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதங்கினதுக்கு பிறகு நாம் இதோட தண்ணியை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் 2 கப் அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி இதில் சேர்க்கணுங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதி வரணும். தண்ணி நல்லா இப்போ கொதி வந்துடுச்சிங்க. தண்ணி கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இதோட சேர்த்துடலாம். நீங்கள் அரிசியை சேர்த்துட்டு கிண்டி விட்டு உப்பு பதம் பார்த்து இப்போவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் காரத்தூள் இது கூட சேர்த்துக்கலாங்க. இதை மூடி விட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே சுண்டி வந்ததுக்கப்புறம் இந்த பதம் வந்துடுச்சுன்னா நாம் இதை தம் காட்டிடலாம்.
அரிசி முக்கால் அளவு வெந்திருக்கணுங்க. அதுதான் தம் கட்டுற பதம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் புழிஞ்சி இதோட சாறு சேர்த்துக்கோங்க. நெய் வேணும் அப்படின்னா இது கூட நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நாம் தம் கட்டுறதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை தம் கட்டி விடுடுங்க. இதை இளந்தியாக வச்சு விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம் ஆகட்டும் அப்படின்னுட்டு விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு சூப்பரான காளான் தம் பிரியாணி ரெடி ஆகிடும். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக பளபளன்னு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த காளானில் பலவிதமான நன்மைகள் அடங்கி இருக்குதுங்க. நம் உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரதம் அதிகம் நிறைந்த ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு கூட இதை சொல்லலாங்க. இதை கட்டாயமாக நாம் வாரம் ஒரு முறையாவது நம்ம உணவோடு சேர்த்து கண்டிப்பாக சாப்பிடணும். நம்ம குக்கர்லேயே சூப்பராக தம் பிரியாணி செய்யலாங்க. காளான் பிரியாணி நம்ம விருந்துக்கு ஏற்ற ஒரு பிரியாணி. வெஜிடேரியன்ஸு மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். விருந்தாளி யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நாம் அவங்கள எது செஞ்சு கவனிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாங்க. மஷ்ரூம் ஒரு பாக்கெட் இருந்தாலே சூப்பராக நம்ம பிரியாணி செஞ்சு அவங்களுக்கு விருந்து பரிமாறலாம். இதை மறக்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.